விக்ட்ரி த்ரூ சரண்டர் அப்படின்னு போட்டிருக்கு. சரண்டர்னா என்ன? ஆண்டவருக்கு முன்பாக நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்படைத்து விடுவது அல்லது சரணாகதி அடைந்து விடுவது என்பதுதான் சரண்டர். கிட்டத்தட்ட தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்குது பார்த்தியா, இங்கிலீஷ் வார்த்தை. அது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. உருள் அப்படின்னா ஸ்க்ரோல் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி நிறைய வார்த்தைகள், கிட்டத்தட்ட 15,000 வார்த்தைகள் மேலே இருக்குதுன்னு ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. அது மாதிரி எஸ்ஸு தான் நிறையா சேர்த்துருக்காங்க வார்த்தைகளோட அப்படின்னு. அது மாதிரி சரண்டர் என்பது என்னென்னா சரணாகதி அப்படின்னா அதோடைய முழுமையான அடையாளம். த வேர்ல்ட்ஸ் philosophy is that joy comes from aggression. Fight everybody to get what you want and you will get it and be happy. இந்த உலகத்தினுடைய தத்துவம் என்னன்னா, எதிர்த்து போராடுவதில் இருந்து தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம அடங்கி போனோம்னா நமக்கு சந்தோஷம் கிடைக்காது, தோல்வி தான் இருக்கும், துக்கம்தான் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. ஃபைட் எவ்ரிபடி டு கெட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பெறுவதற்கு நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் உலகத்தின் வழக்கம். எங்கள் இதில் ரோட்டரி கிளப்பில் தடியாக ஒரு ஆள் இருக்கார், வெறும் பதவியில் இருக்கிறாரு. ஆனால் 2 இட்லியை திங்கிறதுக்கு இடிச்சிக்கிட்டு ஓடுவார். யாரும் மனுஷன் எங்கே நிற்கிறான் எவன் நிற்கிறானே கிடையாது. இட்லியா பட்டாமடான் தடாமடான் இடிச்சிட்டு இட்லி அள்ளி வச்சு சிக்கன் அள்ளி வச்சு தின்னுட்டு அப்படியே நாகரிகமான ஆள் அவர். அது மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தமிழ் பழமொழி என்ன சொல்லுது? பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லுதுன்னா படைக்கு பிந்து அப்படின்னு. சோறு போட்டானா போய் எவன் பக்கத்தில் நிற்கிறான்னு பார்க்காத இடித்து தள்ளிட்டு போய் இட்லி அள்ளி வாய்க்குள்ளே போடு அப்படின்னு சொல்லுது. ஃபைட் எவ்ரிபடி டு கெட் வாட் யூ வாண்ட் அண்ட் யூ வில் கெட் இட் அண்ட் பி ஹாப்பி. அப்படி நீங்கள் போராடினால்தான் உங்களுக்கு கிடைக்கும், அப்பொழுதுதான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது இந்த உலகத்தினுடைய தத்துவம். The example of Jesus is proof enough that the world's philosophy is wrong. இந்த உலகத்தின் தத்துவங்கள், உலகத்தின் கருத்துங்கள், உலகத்தின் சித்தாந்தங்கள் எல்லாமே தவறு என்பதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை உதாரணம் நமக்கு அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. அதான் நிரூபணம் அப்படின்னு சொல்கிறார். நிரூபணம், ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ரூபணம் அதான் ரூப் அப்படின்னு. ரூப் அப்படின்னா என்னென்ன? ரூபம் அப்படின்னு ஹிந்தியில் இருக்குது. ரூபம்னா உருவம், அத்தாட்சி, திருஷ்டாந்தரமாக தெரியுது அப்படின்ற பொருளில் வந்துடுது. தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீசஸ் இஸ் ப்ரூஃப் enough that the world's philosophy is wrong. He never used a word or any other weapon, yet he won the greatest battle in history. அவர் சிலுவையில் அறையப்படும் போது ஒரு வார்த்தையும் சொல்லலை. இப்போ பிலாத்துவே கேட்குறான், நான் யார் தெரியுமா? RN ரவி, நான் தான் கவர்னர் அப்படின்னு சொல்கிறார். RN ரவி தான் தமிழ்நாட்டோட கவர்னராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்போது பிலாத்து தான் அங்கே கவர்னராக இருக்கார். நான் நினச்சா ஒரு ஆளை விடுதலை பண்ண முடியும், நான் நினச்சா ஒரு ஆளை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க முடியும். எனக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? அது ஒன்றும் பேசாமல் நிற்கிற அப்படின்னாரு. பரத்திலிருந்து இந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் என் மீது ஒரு அதிகாரம் உனக்கு கிடையாது, ஓடிப்போயிடு. நான் சிலுவையில் அறையப்படும்போது நீ கவர்னராக இருக்க வேண்டும் என்பது பரலோகத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. இல்லைனா உன்னால் ஒன்றுமே கொடுக்க முடியாது, என்னால் போயிடுன்ட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தையுமே பேசலை. ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நினச்சிருந்தா என்னென்னமோ, ஏன்னா இவருடைய செய்கைகளை எல்லாம் முழுவதுமாக கேட்டவர் பிலாத்து. அவருடைய ஒய்ஃபு ஒரு ஆள் அனுப்பி, ஏங்க அவர் மகா நீதிமான், அவர் எதையும் செஞ்சிடாதீங்க, நைட்டு பூரா எனக்கு முழு தரிசனமாக வந்துக்கிட்டே இருந்தது, அவர் என்னென்ன செய்தார் என்பது அத்தனையும் நான் பார்த்துட்டேன், என்னென்ன காரியங்களை நிறைவேற்றினார். அவர் பிலாத்து கூப்பிட்டு விசாரிக்கிறான் யார் என்ன ஏதுன்னு. அவர் விசாரித்த பிறகு அப்படி ஒரு குற்றமுமே செய்யலையா, அப்புறம் எதுக்கே அவர் நியாயம் தீர்க்கணும்? எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஒரு தப்புமே செய்யலை. என் ஒய்ஃபு சொன்னது அப்படியே கனவுல வந்தது, இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க, நீ என்னென்னையும் பண்ணித்தொலை அப்படின்னு கையை கழுவிட்டார். இயேசு எதுவுமே பேசவில்லை. கொடூரமான யூதர்கள், இன்றைக்கி உலகத்திலே மிக கொடூரமான மனிதர்கள்
யூதர்கள் தான். அவர்கள் என்ன பண்ணாங்க? மிக கொடூரமான ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இயேசுவை கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஒன்றுமே பேசலை. ஆனால் உலகத்தை ஜெயித்தார் இல்லையா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லாத நாடே இல்லை. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொன்னால் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை நெத்தானியாக போட்டானோ அன்றைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இவன் அழிவான்னு. கண்டிப்பாக அழிந்து ஒன்றும் இல்லாமல் போவார்கள். நெத்தானியாவுக்கு செத்தாதான் அந்த நாட்டுக்கு விடுதலை. ஏன்னா நம்முடைய தேவனுக்கு விரோதமான புத்தியும் இல்லை, யோசனையும் இல்லை, அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் போய் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக போகிறான். இயேசு கிறிஸ்து தான் ஜெயிப்பார். அதான் இன்றைக்கி நடக்குது. He never used a sword or any other weapon. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது எந்த ஒரு வாளையோ அல்லது வேறு எந்த ஆயுதத்தையோ அவர் உபயோகிக்கவில்லை. Yet he won the greatest battle in history. உலகத்தில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தை அவர் வெற்றி கொண்டார். The battle against sin and death and hell. இந்த உலகத்திலே பாவம், மரணம், நரகம் இதற்கு எதிரான போரிலே ஜெயித்தார். பாவம், நரகம், மரணம் இதற்கு எதிராக எந்த ஊரில் சார் போராட்டம் நடக்குது? ஈரானில் நடக்குதா? ஈராக்கில் நடக்குதா? யார் சார் குண்டு போடுறா இப்படின்னு கேட்கணும்ல. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் போராடி கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, என் தலைவிதி, நான் என்ன பண்ணட்டும், என்னால் மீண்டு வர முடியாது, எல்லாம் நான் செஞ்ச என்னுடைய முன்னோர் செஞ்ச பாவம். தமிழ்நாட்டில் அத்தனை கோயில்கள் இருக்கு. எல்லா கோயில்கள்லேயும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிகாரம். ஏன் மக்கள் கோயிலுக்கு போகிறாங்க? சுமை தாங்க முடியல, என்னால் வாழ்க்கையில் தாங்க முடியலைங்க, நிம்மதி இல்லை, என்னால் பாரம் தாங்க முடியல, ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா? எந்த கோயிலுக்கு நான் போகணும் சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே வெற்றி அடைய முடியவில்லை, என்னுடைய நிம்மதி இல்லை, நான் என்ன பண்ணணும்? தோல்வி மேல் தோல்வி வருகிறது. குடும்பத்தில் யாருமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. கோயில் கோயிலாக அலைஞ்சி பரிகாரம் தேடுறாங்க. பாவத்திற்கான பரிகாரம் இயேசு கிறிஸ்து. அது தெரியாது நிறைய பேருக்கு. அதனால் தெரிஞ்ச நம்ம எப்படி இருக்கோம்? அலட்சியமாக இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதனால் நம்ம என்ன கேட்குறோம்? பாவத்திற்கு எதிரான போராட்டம் எங்கே நடைபெறுகிறது? தூத்துக்குடி அனல்மின் நிலையம் பக்கத்திலே நடக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் நமக்கு பரிகாரம் கிடையாது. ஆனால் திருச்சியிலேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் வரைக்கும் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு குளிக்காமல் கொள்ளாமல் போகிற இடங்களில் சாப்பிட்டுட்டு வெறுங்காலில் நடந்தே அலைகிறாங்க. திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறாங்க, கும்பகோணத்துலேருந்து பழனிக்கு நடந்து போகிறாங்க. எதற்காக? எப்படியாவது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு இத்தனை வருஷமாக விடுதலையே இல்லையே. திருப்பதிக்கு போகிறாங்க, வெவ்வேறு கோயில்களுக்கு செல்கிறாங்க, ஜெருசலம் போகிறாங்க, பாலஸ்தீனத்தில் மக்கா, மதீனா எங்கேயோ போகிறாங்க. ஏன்? அவங்களால தாங்க முடியல. மனிதர்கள் சுமக்க முடியாத பாரம், மரணம், நரகம். நம்முடைய பாவம் நம்மளை என்ன படுத்துமோன்னு மனசில் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க. அதற்கு எதிரான போராட்டத்தை ஜெயித்த ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். Yet he won the greatest battle in history, the battle against sin and death and hell. He defeated hatred by manifesting love. He overcame lies with truth. மகா வெறுப்பாக அவர் மீது பொய் சாட்சிகளை சொன்னாங்க. ஆனால் அவர் அன்பினாலே எல்லாவற்றையும் நிராகரித்தார். பொய்களை உண்மையினாலே வென்றெடுத்தார். பிகாஸ் he surrendered, he was victorious. பிதாவுக்கு தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? என்னை கூட சொன்னார், உங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். எங்கிட்ட கேட்கப்படும்? பொய் சொல்லாதையா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபமே கேட்கப்படலை. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் பிதா தம்முடைய சித்தத்தின்படி தான் செய்வார். நம்ம எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவரிடத்தில் சமர்ப்பிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை இல்லையா? There is a twofold joy that comes to those who possess and practice the submissive mind. நாம் இறைவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கிற ஒரு மன நிலையை நாம் வைத்திருந்தால் அல்லது அதை நாம் பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் நமக்கு 2 மடங்கு சந்தோஷம் உண்டு. A joy hereafter and a joy here and now. இனிமேல் வரப்போகிற ஒரு மகா பெரிய சந்தோஷம், இங்கே நம்மோடு இருக்கிற ஒரு மகப்பெரிய சந்தோஷம். In the day of Christ, God is going to reward those who have been faithful to Him.
இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் நாளிலே தேவன் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமதியை கொடுக்க போகிறார். ஆனால் நாம் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து நடக்கும்போது எப்படி அப்படி நடக்க முடியும்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றும் பிதாவாகி தேவன் இருக்கிறார் என்றும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது மட்டும்தான் உங்களால் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து விசுவாசத்திலே நீங்கள் பலப்பட்டால், அவரை பற்றி நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்பதெல்லாம் நடக்கும். அதான் யோவானில் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள் என்றால் அவரிடத்தில் நாம் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்திருக்கிறோம். அதான் அவர் சொல்கிறார். But we do not have to wait for the return of Christ to start experiencing the joy of the submissive mind. நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அல்லது ஒப்படைக்கும் ஒரு மனநிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாம் இயேசு கிறிஸ்து வரும் நாளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. That joy is a present reality and it comes through sacrifice and service. அந்த சந்தோஷம் என்பது இன்றைய காலத்திலே நம்மிடத்திலே இருக்கிற ஒரு உண்மை. அது எவ்விதமாக வருகிறது? தியாகத்தின் மூலமாகவும் இறைவனுக்கு ஊழியம் செய்வதன் மூலமாகவும் வருகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்து நம்மை சரணாகதியாக படைத்து இறைவனை தொழுது கொள்ளும்போது நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் மகா பெரிய தேவன் இல்லையா? அவருடைய பாதத்திலே விழுந்து முழங்கால் படிட்டு சரணாகதி அடைந்து விட வேண்டும். கோயிலெல்லாம் ஒரு சில கோயிலில் எப்படி கும்பிட்றாங்க? அப்படியே தடாலடியாக விழுந்து நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிடுறாங்க. அந்த மாதிரி இறைவனுக்கு நாம் நம்மை முழுவதுமாக ஒப்படைக்கும் போது உங்கள் மனதிலே எப்பொழுதும் சந்தோஷம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். நாம் தோற்று போய்விட்டோம் அல்லது ஒன்றை இழந்து போய்விட்டோம் என்ற நிம்மதி இல்லாத நிலை உங்களுக்கு வரவே வராது. அது இன்றைய காலத்திலே நமக்கு இருக்கிற ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் ஆர் சம் ஆஃப் த ஹியர் அண்ட் நவ் ஜாய்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ்? இப்பொழுது உங்களுடைய அங்காங்கே நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷங்களை, ரெகுலராக என்னென்ன சந்தோஷங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹவ் கேன் யூ இன்க்ரீஸ் திஸ் லெவல் ஆஃப் ஜாய்? நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிற இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நீங்கள் இன்னும் எவ்வாறு அதிகரித்து கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வசனத்தை படிங்க. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடு. அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை நீங்கள் பாருங்கள். மனுஷன் கொடுக்க முடியாத, மனுஷன் இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதான் இயேசு நமக்கு வாக்களிப்பது. சரி, அப்படி எத்தனை பேருக்குங்க கொடுத்துருக்காரு? அப்படி பாருங்கள். மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எத்தனையோ கஷ்டப்பாடுகளை பட்டு இயேசுக்காக நின்றார்கள். மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைந்தார்கள் இல்லையா? அதான் இன்றைய சிந்தனையின் தலைப்பினா விக்ட்ரி த்ரூ சரண்டர். ஓகே.